இப்போ படம் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்போ நான் பெரிய ஆர்டிஸ்ட்லாம் யார்ட்டையும் போகலங்க. விஜயோ, அஜித் அந்த மாதிரிலாம் எனக்கு தெரியும். அவங்க கிட்டேயே போக முடியாதுன்னு தெரியும். நான் போனதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் தான். ரொம்ப இப்போ மார்க்கெட் லெவலில் ஒரு 3 கோடி 4 கோடி உள்ள ஒரு சின்ன சின்ன ஆக்டருங்க கிட்ட தான் கதை சொல்லலாம் அப்படின்னு போனேன். அவங்க என்ன ஒரு நார்மலாக ஒரு மனுஷனுக்கு கொடுக்குற மரியாதை கூட கொடுக்கல. மேனேஜர்ஸ்லாம் அவங்க ஃபோன் எடுத்தாலே ரொம்ப ஒரு மாதிரி பேசுகிறாங்க. நான் கேட்டதெல்லாம் ஒரு 5 நிமிஷம் தான். என் கதையை கேளுங்க. யாருமே கொடுக்கல. தீரஜ் சார் தான். இன்னைக்கு டபுள் டக்கர் படத்தோட ப்ரெஸ் மீட்டில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதலாவதாக மிஷ்கின் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். இட்ஸ் அ கிரேட் ஆனர். நீங்கள் வந்து எங்களை சப்போர்ட் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சி. அண்ட் எனக்கு ஐம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. I would like to thank my entire team, starting with our producer sir Chandru sir. ரொம்ப கூலாக காமாக கம்போஸ்டாக இருப்பார். இந்த மாதிரி ஒரு கம்போஸ்டான ப்ரொடியூசர் நான் பார்த்ததே இல்லை. அப்படியே கான்ட்ராஸ்ட் கேரக்டர் நம்ம ஹீரோ தீரஜ் சார். வெரி வெரி வைப்ரண்ட் பர்சன். அவர் செட்டுக்கு வந்தாலே என்டையர் செட்டை சேர் பண்ணி ரொம்ப ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அண்ட் டேரக்டரை பற்றி நான் சொல்லணும்னு நினச்சேன், பட் நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க எவ்வளோ கூலான பர்சன். ஒரு நாள் கூட அவர் டென்ஷனாகி நான் பார்த்ததே இல்லை. வெரி வெரி ஜாலி பர்சன். அண்ட் ஃபுல் மூவியை ரொம்ப ஒரு ஹாப்பியாக நல்ல ஒரு வைபோடு கொண்டு போனார். அண்ட் கௌதம் எங்கள் சினிமாட்டோகிராஃபர், ஹி வாஸ் வெரி ரொம்ப நல்லா ஹீஸ் டன் ஹிஸ் ஒர்க். அண்ட் எனக்கு அப்பப்போ நிறைய சஜஷன்ஸ் கொடுத்து ஹீஸ் ஹெல்ப் மீ த்ரூ அவுட் த மூவி. அண்ட் கோவை சர்லா மேம் மாதிரி பெரிய ஆர்டிஸ்டோடு அந்த மூவியில் நடிக்கிறத ரொம்ப ரொம்ப பெருமைப்பட்டிருக்கேன். அண்ட் வித்யாசாகர் சாரோட மியூசிக்கோட மேஜர் ஃபேன்னா. சின்ன வயசுலேருந்து அவர் பாட்டு கேட்டு வளர்ந்துருக்கேன். அண்ட் அவர் மியூசிக் டைரக்ட் பண்ணுற படத்தில் நான் நடிக்கிறேன்றது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் நீங்கள் டீசர் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு இது ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். அண்ட் எல்லா கிட்ஸுக்கும் இந்த மூவி ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக அவங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. தேங்க்யூ. அண்ட் நிக்கில் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆர்கனைசிங் திஸ். தேங்க்யூ. இந்த ஸ்டேஜில் நான் இங்கே நிற்கிறதுக்கு 12 வருஷ உழைப்பு. தேங்க்ஸ் சார். இல்லை, அது அந்த சிரிப்புக்கு பின்னால் அவ்வளோ கஷ்டம் இருக்குது. சாரி, கொஞ்சம் அது ஏன் சொல்கிறேன்னா, நான் ஒரு 10-12 ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். நான் யார்ட்டையும் அசிஸ்டண்ட்டாக இருந்ததில்லை. நான் சரி ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிவிட்டு, ஏன்னா என்னோடய பைலட் ஃபிலிம்ஸை ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்தது. இவன் நல்லா ஹியூமர் பண்ணுறான் அப்படின்ட்டு என்னோடய ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஒரு கூட்டம் இருக்குது, அவங்களே நீ சீக்கிரம் படம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, எனக்கே ஒரு தைரியம் வந்தது இப்போ படம் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்போ நான் பெரிய ஆர்டிஸ்ட்லாம் யார்ட்டையும் போகலங்க. விஜயோ, அஜித் அந்த மாதிரிலாம் எனக்கு தெரியும். அவங்க கிட்டேயே போக முடியாதுன்னு தெரியும். நான் போனதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் தான். ரொம்ப இப்போது மார்க்கெட் லெவலில் ஒரு 3 கோடி 4 கோடி உள்ள ஒரு சின்ன சின்ன ஆக்டருங்க கிட்ட தான் கதை சொல்லலாம் அப்படின்னு போனேன். அவங்க என்ன ஒரு நார்மலாக ஒரு மனுஷனுக்கு கொடுக்குற மரியாதை கூட கொடுக்கல. மேனேஜர்ஸ்லாம் அவங்க ஃபோன் எடுத்தாலே ரொம்ப ஒரு மாதிரி பேசுகிறாங்க. நான் கேட்டதெல்லாம் ஒரு 5 நிமிஷம் தான். என் கதையை கேளுங்க அப்படின்னு. யாருமே கொடுக்கல. தீரஜ் சார் தான். மைம்கோபி அண்ணன் மூலமாக தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிது. நான் ஒரு இண்டிபெண்ட்டாக படம் பண்ணலான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கதை சொல்லும்போது, சாரோட ஷூட்டிங்கில் இருந்தார் அவர். அவர்கிட்ட நான் போய் சொல்லும்போது சார் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். சார் என் பேரை கூட கேட்கல. நீ யார், என்ன உன் பேர் என்ன, மதம் என்ன, ஜாதி எதுவுமே கேட்கல. நீ படம் பண்ணியிருக்கியா, அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்கியா, எதுவுமே கேட்கல. 5 நிமிஷத்தில் என்னை இம்ப்ரெஸ் பண்ணுவேன்னு கேட்டார். சார், நான் 5 நிமிஷத்துக்காக நான் இத்தனை வருஷம் வெயிட் பண்ணுறேன் சார். யாருமே என்னை மதிக்கல. சார் 5 நிமிஷம் கொடுத்தாரு. கதை சொல்ல ஆரம்பித்தேன். நான் சொல்லி முடிக்கும்போது 1 hour ஆகிடுச்சு. சார் ஷூட்டிங் அப்படியே நிறுத்திட்டு என்கிட்ட கதை கேட்டார். அது நான் சொல்லும்போது ஒரு சின்ன படமாக தான் எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் அந்த அனிமேஷன் ஐடியாஸ் நான் சொல்லும்போது, ஏன்னா அதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டு, ஏன்னா உங்களுக்கு தெரியல பட்ஜெட்னு வரும்போது சேல் வேல்யூலாம் இருக்கணும். அப்படின்றப்போ எங்களுக்கு பெரிய, ஏன்னா இந்த அனிமேஷன் ஐடியா நான் எப்போயோ யோசிச்சு வச்சுட்டேன். ஆனால் இப்போ நான் போய் யார்ட்டையும் சொன்னால், நீங்கள் அந்த வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, நான் யார்ட்டையும் போய் சொன்னால் எடுப்பாங்க, இது புரியுமான்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா தமிழ் சினிமா அப்படி தான் இருக்குது.
அவங்களுக்கு இந்த ஐடியா புரியுமான்னு கூட தெரியல. ஆனா சாருக்கு அது புரிஞ்சுது. இது செம்ம ஐடியா. இது நம்ம கண்டிப்பா கொண்டு போலான்னு இந்த படத்தோட பட்ஜெட்ட 8 மடங்கு ஏத்திட்டாரு. அப்படிதான் இப்படி வந்து நிக்குது. நான் இங்க நிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க குடுத்த அந்த 5 நிமிஷம் தான் என்ன இங்க வந்து நிக்க வச்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் மிஸ்கின் சார், நான் என்னோட ஃபர்ஸ்ட் மேடையில நீங்க இருக்கிறீங்க. என்னோட இன்ஸ்பிரேஷன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அண்ட் பிரஸ் அண்ட் மீடியா பீப்புள் தேங்க்யூ. நான் எல்லாமே சொல்லிட்டேன். அந்த வீடியோலயே சொல்லிட்டேன். நான் இத தான் சொல்லணும்னு நெனச்சேன். இன்னும் நான் அடுத்தடுத்த மேடைகள்ல இன்னும் நெறைய விஷயங்கள் சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ் என் டீமுக்கு. ஏன்னா என் டீம பத்தி நான் பேசணும்னா, எங்க ஆஃபீஸ்ல இருக்கிற ஆயாலருந்து, நான் சிஜி டீம் போம்போது அங்க டீ குடிக்கிற பாட்டி வரைக்கும் நான் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும். அ அவ்ளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. ரொம்ப தேங்க்ஸ் பிரஸ் அண்ட் மீடியா. இந்த படத்த நல்லா எழுதுங்க. நல்லபடியா கொண்டு போங்க. என்ன மாரி சின்ன சின்ன டைரக்டருங்க, அப்கமிங் டைரக்டருங்களுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப தேவை. நீங்க எழுதுற நல்ல விஷயங்கள் இத பாருங்கன்னு சொன்னீங்கன்னா, அது மக்கள் பார்ப்பாங்க. நீங்க சொன்னா தான் கேட்பாங்க. நாங்க எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஸோ நல்லபடியா எழுதுங்க. இந்த படம் நல்லபடியா வரணும். தேங்க்ஸ். எங்கே ஆரம்பிக்கணும்னு தெரில. ஃபஸ்ட்டு மிஷ்கின் சார், ரொம்ப 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 தேங்க்ஸ். நீங்கள் இருந்தால் இந்த ஸ்டேஜ் யூ வில் டூ ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுக்கு. நீங்கள் பேசின ஸ்பீச் வாஸ் மைண்ட் ப்ளோயிங். ஹார்ட்லேருந்து ஆர்ட் வரைக்கும் சொன்னார். ஸோ ரெண்டுமே வித் ஆல் மை ஹார்ட் ஐம் டூயிங். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் திஸ். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் யுவர் லவ்லி வேர்ட் சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சந்துரு என் முதல் படம் டைரக்டர். சினிமா சரி கமர்ஷியலாக இல்லை, ரொம்ப சீரியஸான கண்டென்ட் அப்படின்னு சொன்னதப்போ, சரி அதுக்கு என்ன இன்னொரு படம் பண்ணுவோம் அப்படின்னு. இல்லை நான் கொஞ்சம் சினிமா கற்றுக்கணும் அப்படின்னு. என்னவா கற்றுக்கணும்னு, ஏதோ ஒரு சினிமாவில் ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு he went out from his director's cap, போய் ப்ரொடக்ஷனில் பேப்பர் ராக்கெட்டில் ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலை பார்த்தாரு. கொஞ்சம் தெரிஞ்சதுனால கிரு மேம் கிட்ட கேட்டோன்னே லைக் ஓகே கண்டிப்பாக ப்ரொடக்ஷனில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹி லேர்ன் ப்ரொடக்ஷன் தே. ஸோ இந்த ப்ரொடக்ஷன் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு நாள் ஷூட்டிங்கில் பிள்ளையார் சொல்லின்னு ஒரு ஃபேமிலி ட்ராமா ஒரு படம் பண்ணி முடிச்சிட்டேன். டெஃபினட்டாக கொஞ்ச நாளில் ரிலீஸ் ஆகும் இந்த படம் முடிச்சதுக்கப்புறம். அந்த படம் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ ஒரு நாள் டைரக்டர் வந்து ஒரு கதை சொல்லணும் அப்படின்னு. நான் கண்டிப்பாக சொல்லு, நோ ப்ராப்ளம், பட் 5 மினிட்ஸில் என்னை இம்ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். சொல்லி உட்காந்து 2 வாட்டி பிரேக் எடுத்தேன். இந்த மாதிரி என்னை சிரிக்க விட்றா கொஞ்ச நேரம், ஏன் அடுத்த ஜோக் சொல்லிக்கிட்டே இருக்க, கொஞ்சம் கேப் கொடுத்து என்னை சிரிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு டைம் குடிக்காமல் சிரிக்க வச்சார். ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே கண்டிப்பாக அதை நம்ம பண்ணுறோம், பட் எப்படி பண்ணுவோம் அப்படின்றது வில் டிஸ்கஸ். தேர் அகெயின் சந்துரு கம்ஸ் பேக். இந்த சந்துரு கிட்ட கேட்டுட்டு தென் அவர் சொன்னார், கதையாக நல்லா இருக்குங்க, பட் கமர்ஷியலாக எப்படி எடுத்து போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த கேரக்டர்ஸ் உருவாக்கணும். நான் கேட்ட கேள்வி இருந்தான், ஏன் இந்த படம் பார்க்கணும்? தீரஜ் யாரு? இஸ் அ டாக்டர். அவன் நடிச்சதுக்காக படம் பார்க்கணுமா? படம் பார்க்க வைக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த கேரக்டர்ஸ் ரைட் அண்ட் லெஃப்ட், தே ஆர் யுவர் ஏஞ்சல்ஸ், தே வில் ட்ராவல் வித் யூ. ஸோ இதுதான் ரீசன் பிஹைண்ட் அப்படின்னோடனே சரி ஓகே இதை வந்து மக்கள்கிட்ட சேர்க்கணும், ஸோ அந்த வேலையை ஃபஸ்ட்டு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் படம் ரிலீஸ் டேட் ஃபிக்ஸே பண்ணல இன்னும், ஆனால் உங்களை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ப்ளீஸ் டூ ஜஸ்டிஸ் ஃபார் தட் ஆல்சோ. ஸ்மிருதி, லவ்லி ஒர்க்கிங் டு யூ அண்ட் யூ பீன் கிரேட். தேங்க்யூ ஃபார் பீங் அ பார்ட் ஆஃப் திஸ் மூவி. வெற்றி, இவங்களோட பற்றியெல்லாம் பியூட்டிஃபுல்லாக மீரான் சொல்லிட்டாரு. டைரக்டருக்கு M2ன்னு பேர் வச்சுருக்கோம், மீரா மஹதி அப்படின்னு. நான் ஷார்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்னு. ஸோ தேங்க்ஸ் வெற்றி ஃபார் பீங் அ பார்ட் அண்ட் யூ டன் லவ்லி. எல்லா ஃப்ரேம்ஸும் கிறிஸ்பாக எங்கே கட் பண்ணணும், மிஷ்கின் சார் சொன்ன மாதிரி எங்கே கரெக்டாக கட் பண்ணணும் அப்படின்றது. ஆக்சுவலி மிஷ்கின் சார் சொல்லணும்னா, சைக்கோ படம் ஷூட்டிங்கில் நான் ஒரு 4-5 வாட்டி ஷூட்டிங் ஸ்பாட் போயிருக்கேன். இந்த லென்ஸ் ஸ்டோரியெல்லாம் அங்கே நான் லைவில் பார்த்துருக்கேன். கேமராமேன் ஒன்று சொல்லுவார், அந்த லென்ஸில் இந்த லென்ஸ் போட அப்படின்வார் உட்காந்துட்டு. அண்ட் எடிட்டிங்கில் ஐ சீன் ஹிம் ஆஸ் அன் எடிட்டர். எடிட்டிங்கில் கரெக்டாக எந்த ஃப்ரேம் எங்கே கட் பண்ணணும் அப்படியே போயிட்டுருக்கோம். டப் கட் அப்படின்வார். அதெல்லாம் அப்போ புரியல. இப்போ வெற்றி பண்ணுறப்போ ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஹீ வாஸ் திங்கிங் தென். தேங்க்யூ சார் ஃபார் பீங் அ பார்ட் ஆஃப் மை ஜேர்னி. And I heard that you're being a music director in your upcoming movie. Congrats for that also, sir.
தென் தட்ஸ் ஆல். இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. அட்லி அங்கே இருக்கிறதுக்கும் நீங்கள் தான் காரணம், மீரான் இங்கே இருக்கிறதுக்கும் நீங்கள் தான் காரணம். ஸோ வி வாண்ட் ஆல் யுவர் சப்போர்ட். ப்ளீஸ் டூ ஜஸ்டிஸ். எல்லார் வீட்டுக்கும் போய் சேர்த்து விட்ருங்க இந்த படத்தை. வீல் அகெயின் ரிலீஸ்க்கு முன்னாடி அகெயின் இன்னொரு ப்ரெஸ் ரிலீஸில் பார்ப்போம். நன்றி. ஆடியோ லான்ச்சில் வித்யாசாகர் ஜாயின் பண்ணிப்பார். இன்னைக்கு அவரை பற்றி பேசலை, அதுக்கு சாரி சார், வித்யாசாகர் சார். வீல் ஹாவ் அ பிக் ஈவெண்ட் ஃபார் யூ சார். இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டீங்க, இன்னொரு 5 minutes இருந்தீங்கன்னா மிஷ்கின் சாரோட இந்த டீசர் பார்ப்பாரு. ஸோ என்ன சொல்லலாம் தெரியல, பிகாஸ் டைரக்டர் வந்து வீடியோவில் எல்லாரை பற்றியும் போட்டு காட்டிட்டாரு. ஆனால் நான் நிখিல் அவர்கிட்ட சொன்னது என்னென்னா, படத்துக்கு முன்னாடி நம்ம எப்பயுமே ஒரு ப்ரெஸ் மீட் வைப்போம். பட் ஆனால் ஒரு டீசர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான், பிகாஸ் ஐ பிலீவ் ப்ரெஸ் அண்ட் மீடியா எந்த பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் எங்கள் ப்ராஜெக்டை பார்க்குறீங்களோ அந்த மாதிரி தான் ஆடியன்ஸும் பார்ப்பாங்க அப்படின்றது. அதே மாதிரி இந்த மாதிரி படத்துக்கு நீங்கள் கன்சிடர் பண்ணி நீங்கள் எழுதுறதை வச்சு தான் ஆடியன்ஸுக்கு இது ரீச் ஆகும்ன்றது ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி இப்போது இந்த படத்துக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 years பேக் நான் வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருக்கும்போது எனக்கு என் மேலேயே ஃபுல்லாக நம்பிக்கையே இல்லை. அப்போ ஒரு கை வந்துச்சு, வந்து என்னை லிஃப்ட் பண்ணி வந்து இந்த படத்தில் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணு அப்படின்னு ஃபஸ்ட்டு எனக்கு சொல்லிச்சு. அது தீரஜ் அவர் தான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு உள்ள ஸ்க்ரீன் ப்ளே உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு 3 years ட்ராவலில் இங்கே கூட்டினு வந்து நிப்பாட்டி விட்டுட்டாரு. இது வந்து அதான் 2021 ஒரு மிஷ்கின் சார் இது அதான் 3 years நம்ம வந்து ஸ்க்ரீன் ப்ளே இந்த படம் ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணி இப்போ தான் ஃபைனலாக ரெடியாக இருக்குது. இது இவ்வளோ நேரம் நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோஸில் நம்ம என்ன தான் லைக் இன்னும் ஒரு BMW வாங்கியிருக்கோம், ஆடி வாங்கியிருக்கோம், இதெல்லாம் சொன்னால் கூட அந்த வண்டி ஓடணுன்னா ஃபியூல் வேணும். ஐசி ஃபியூல் வந்து எல்லாம் ப்ரெஸ் அண்ட் மீடியா தான். நீங்கள் வந்து இதை எந்த மாதிரி இதை ஆடியன்ஸ்க்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்குறீங்களோ அப்போ தான் தேட்டருக்கும் ஆடியன்ஸ் வருவாங்கன்றது ஒரு என்னோட நம்பிக்கை. அதனால் நீங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. அதே மாதிரி ஏர்ஃப்ளிக்கில் இருக்கிற இந்த டீம், என்டையர் டீம், ஃபஸ்ட்டு வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் நீங்கள் இதிலே பார்த்தீங்க சேதுன்னு சொல்லிட்டு, அவர்கிட்ட இருந்து தான் ஃபஸ்ட்டு நம்ம பட்ஜெட் பண்ணி இது என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்லாம் ஃபுல்லாக நீங்கள் விஷுவலாகவே பார்த்துட்டீங்க. ஸோ அந்த மாதிரி அவர் ஃபுல்லாக பிளான் பண்ணி இன்னி வரைக்கும் அவர் மோஸ்ட்லி கொஞ்சம் சம்டைம்ஸ் வந்து ஸ்பாட்டுக்கும் வர முடியாமல் போகிறதுக்கான பாசிபிலிட்டியும் இருந்துச்சு. பட் இன்னி வரைக்கும் ஃபுல்லாக பட்ஜெட்டில் என் கூட ஹெல்ப் பண்ணி எனக்கு கண்ட்ரோலாக எல்லாமே பண்ணி கொடுத்து இந்த ப்ராஜெக்டை முடிச்சு கொடுத்தாரு. அண்ட் அதுக்கப்புறம் இந்த படத்தோட மேனேஜர் செல்லதுரைன்னு சொல்லிட்டு அவர் வந்து தனியாக ஒரே ஆளாக இருந்து ஒன் மேன் ஆர்மி மாதிரி இருந்து ஃபுல்லாக எனக்கு சப்போர்ட்டாக இருந்தார். அண்டு டைரக்டர் வந்து ரொம்ப நீங்கள் அவர் எந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபன்னியான பர்சன்ன்றது உங்களுக்கு அந்த வீடியோ பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி தான் நாங்கள் ஒரு டீம், நானு எடிட்டர் அப்புறம் டைரக்டர். இந்த ப்ராசஸ் லைக் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் ஒரு போஸ்டர் வெளியில் பார்த்தாலுமே இல்லை ஒரு டீசர் எது பார்த்தாலுமே இந்த 3 பேரோட அப்ரூவலில் தான் வெளியில் வந்திருக்கும். இது நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது எனக்கு சின்னதாக ஒரு தோணின விஷயம் என்னென்னா, இது எங்கள் வீட்லேயும் சரி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயும் சரி இது எப்பயுமே நடக்கிறது தான் இது. என்னென்னா இப்போ நம்ம பசங்க சின்ன பசங்க வந்து இப்போது இது கார்ட்டூன்ஸ் ஏதாவது பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா அது வந்து ஒரு இங்கிலீஷ் கார்ட்டூன் அந்த மாதிரி ஏதாவது இங்கிலீஷ் கார்ட்டூனாக இருந்தால் கூட அது என்ன கண்டென்ட் கூட உள்ளே நம்ம பார்க்குறது இல்லை. அது இங்கிலீஷ் கார்ட்டூனானா நம்ம கம்னு இருப்போம். அதுவே திடீர்னு ஏதாவது கார்ட்டூன் வந்து தமிழில் ஓடிச்சுன்னா இமீடியட்டாக சேனலில் மாற்ற சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இந்த படம் பிரேக் பண்ணிடும்னு நான் பிலீவ் பண்ணுறேன் ஸ்ட்ராங்காக. அந்த மாதிரி நம்ம கார்ட்டூனும் தமிழில் பண்ணி இன்னும் நிறைய இடத்துக்கு ரீச் ஆகணுன்றது இது சின்ன ஸ்டார்ட். இந்த மாதிரி படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நாங்களும் இந்த மாதிரி இன்னோவேட்டிவான ஐடியாஸ் அண்ட் ஃப்ரெஷ் ஐடியாஸும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோடய முதல் படம். நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணும்போது அங்கே நின்று ஸ்டேஜ் பார்த்துருக்கேன். இப்போது இங்கே ஒர்க் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டபுள் டக்கர் அப்படின்னா லைக் இந்த ஒரு அனிமேஷன் மூவி. முழுக்க ஒரு எம்டி பிளேட்ஸில் தான் எனக்கு ஷார்ட்ஸே வரும். அது வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். சேலஞ்சிங்னு எல்லோரும் சொல்கிறது தான். பட் இதில் நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் தென் தேங்க்யூ தீரஜ் சார், தேங்க்யூ சந்திர சார், தேங்க்யூ டைரக்டர், அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு என்டையர் மீடியா பீப்புள்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.